வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் தொடர்ந்து வெள்ளத்தனத்தை வெளிப்படுத்தும் ஜாக் கேபிள் மற்றும் பிரான் ஸ்டோமன் மாதிரியே மாறிட்டு இருக்கும் பிரான் பிரேக்கர் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் இதுதான் ஃபைனல் நடக்க போகுது. இதே போல் ஒரு சில ரசனை செயலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு முதலாக வந்திருக்க நண்பிகள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மூலிமா தினமும் போடுற ரசனிங் செயலை தமிழை தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப விலைமதிப்பற்றது. முதல் செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாக் கேபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னங்க யாருங்க இந்த மனுஷன் உண்மையிலேயே வில்லந்தனத்தை இந்த அளவுக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸாக பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இந்த வாரம் நடந்த ராலெலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாமி ஜெயின் கூட ஒரு கிக் ஆஃப் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் எப்பா டீம் மெம்பர்ஸையும் அலற விட்டுருப்பாரு. ஏண்டா நான் சொல்கிறத கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாங்கத்தனம் பண்ணார்ல, உண்மையிலேயே அல்டிமேட்டு. அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் தான் சாமி ஜெயினை க்ளீனாக வின் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ கூட அந்த திமிருத்தனம் குறையாமல் இருந்தார்ல. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் நீங்கள் இதை பார்த்தீங்களான்னு தெரில, கிரேட் பிரதர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கிரேட் பிரதர்ஸும் ஜாக் கேபிளும் சேர்ந்து ஒரு டீமாக வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே ஒரு நியூஸ் இருந்தது. அது இப்போ பாசிபிளாகவும் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங் பேப்பரில் சாமி ஜெயின் நல்லது பிரான்சன் ரீடை டிக்ஸ்ரைட் பண்ணதுக்காக கிரீட் பிரதர்ஸ் வரலாம். ஸோ அப்போ கிரீட் பிரதர்ஸ் அண்ட் ஜாக் கேபிள் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஆகலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஓட்டிஸும் இப்போ அகிரா தசாவா இருக்காரு, அவங்க என்ன ஆவாங்கன்னு. ஆல்ரெடி அகிரா தசாவா ஓட்டிஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டேக்காரு. 2 பேருமே ரொம்ப கோவப்பட்டு திட்டுறது, ரொம்ப ஹாஷாக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவங்கள பார்த்தீங்கன்னா டீமை விட்டு கலத்தி விட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருப்பாங்க, ஜாக் கேபிளும் இப்போ இருக்கிற கிரீட் பிரதர்ஸும் ஒரு நியூ டீமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த டீமுக்காக வாய்ப்படுறீங்க? மற்றும் ஜாக் கேபிளுடைய தற்போதைய இந்த ஹென்ட்ரிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேட்டாங்க லெவலுக்கு இருக்குதுன்னே சொல்லுவேன். நீங்கள் என்ன கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் டோர்னமெண்ட்டில் பங்கேற்க வைக்கல, கிங் ஆஃப் தி ரிங்கை நான் தான் வெல்லுவேன் அப்படின்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து என்ன கிங் ஆஃப் தி ரிங்கில் பங்கேற்க வைக்கல அப்படிங்கிற மாதிரி பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஆடபிஎஸ்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன், இந்த அளவுக்கு கொலவரித்தனமாக நான் எல்லாரையும் அட்டாக் பண்ணேன், இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்த ராலை பார்த்தீங்கன்னா மூஞ்சி இப்போ ஒழுங்காக கூட பார்க்கலங்க. அப்படி மூச்சு பேச்சு தெரியாத அளவுக்கு அந்த முகம் தெரியாத நபரை பார்த்தீங்கன்னா அடித்து போட்டிருப்பார் பிரான் பிரேக்கர். NXTயில் பிரான் பிரேக்கருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரண பயத்தை காட்டியிருப்பார். அதே மரண பயத்தை திருப்பி காட்டுறாருல, உண்மையிலேயே வேறு லெவல்ப்பா. பிரான் பிரேக்கர் ஒரு அத்தென்டிக் ஸ்பீடு ஒரு ரெஸ்லர். அவருடைய ஸ்டைல் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஒரு ஸ்பியர் போடுவார் பாருங்களேன், செம்ம ஸ்பீடு. உண்மையிலேயே பிரான் பிரேக்கர் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா அந்த விதத்தில் இவன் குறைபாடு உள்ளவன் அப்படின்னு சொல்ல முடியாது. பர்ஃபெக்டாக இருக்காருங்க, செம்ம ரெஸ்லர். இன்றைக்கி ஸ்பியர் போட்டார்ல, அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அப்படி இருந்தது. என்னடா அவன் இப்படி ஸ்பியர் போடுறான், ரோமனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஸ்பியர் போடுறானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் பிரான் பிரேக்கர் வந்து ஒரு நம்பர் 1 ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வருவார்னு நினைக்கிறேன். என் ஃப்யூச்சரில் ஸ்பியர் அப்படின்னாலே பிரான் பிரேக்கரோட ஸ்பியர் தான்ப்பா ஒரு ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிற அளவுக்கு அந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க பிரான் ஸ்டோமனாக தான் மாறிட்டு இருக்காரு. பிரான் ஸ்டோமன் ஆரம்பத்தில் என்ன பண்ணாரு தெரியுமே, பயமுடுத்துறது, மூச்சை இழுத்து விடுறது, காரை திருக்கி போடுறது, அடுத்து பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே காட்டுற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான அக்ரஷிவ் விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட அக்ரஷிவ் விஷயமாக இருக்கட்டும், ஸோ ஒரு மான்ஸ்டர் லெவலில் காட்டுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தை தான் பிரான் பிரேக்கர் விஷயத்தில் பண்ண போகிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், அடுத்த 1.5 வருஷத்தில் இந்த மனுஷங்கிட்ட வேர்ல்ட் சாம்பியன் இல்லைன்னா நீங்களே பாருங்களேன், கண்டிப்பாக WWE பண்ணுவானுங்க. அதுக்கு ஏற்ற ஒரு ரெஸ்லர் தான், அதுவும் ட்ரிபிள் H வேறு இருக்கான். இவருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபஸ்ட்டு ஹென்ட்ரி லெவலே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பிரான் பிரேக்கர். இன்றைக்கி ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா குந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ராண்டி ஆர்டனுக்கு சொல்லியிருக்காரு. நான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங்கில் வின் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாமா டாங்காவோ அல்லது ராண்டி ஆர்டன் 2 பேரில் யாராவது வெற்றி பெறுவாங்க. இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி இந்த கம்பெனியை ரொம்ப நாளாகவே ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கம்பெனிக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக ராண்டி ஆர்டன் இருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி நான் சொல்ல வேண்டாம், இட்ஸ் லெஜண்ட் ரெஸ்லர். ஸோ அதே மாதிரி வந்து
டாமாட்டாங்கா இந்த கம்பெனிக்கு புது வரவாக இருந்தாலும் அவன் வந்து NJPW ஜாப்பனீஸ் ரெஸ்லிங்கில் ஒரு பெரிய புகழ் பெற்றவன். அவன் வந்திருக்கான். 2 பேருமே எனக்கு ஒரு டஃப்பான ஆப்பனண்ட் தான். 2 பேரும் யார் மோதினாலும் பரவாயில்ல, நான் தான் கிங் ஆக போகிறேன். மேக்ஸிமம் 2 பேரையும் நான் வார்ன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் குந்தர் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் குந்தர் கூட பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் தான் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் பார்த்தீங்கன்னா மோததுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ராண்டி ஆட்டன் வெர்சஸ் குந்தர் இந்த மேட்ச்க்காக நீங்கள் இத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்கோ. இந்த நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்லாட்ட தப்பாயிரும்ல. பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ரிக்கோஷிட்டையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரிக்கோஷிட்டை அட்டாக் பண்ணதுனால அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீட் ஷோவை எதுக்கு கொண்டு வந்தானுங்க, அந்த சாம்பியன்ஷிப் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா மெயின் ஷோலாம் காட்டவே மாட்டேங்கானுங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் ரிக்கோஷிட்டுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியின் கொண்டு போகிறது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலப்பா. ட்ரூ மாக்கிண்டருடைய ஹீல்டத்தனத்தை தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு லீவ் மார்கன் காப்பி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டவன் கிட்டவன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா திட்டுறது தான் ட்ரூ மாக்கிண்டர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேப்பர் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி டேமியன் பீஸை பார்த்து சொல்லியிருக்காரு. நீங்கள் அவன்கிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கிறது வெறும் பேப்பர் மாதிரி தாண்டா அப்படிங்கிற மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்காரு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் வேர்ல்ட் சாம்பியன் ஆவேன், கண்டிப்பாக ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ நம்ம லீவ் மார்கன் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இதே மாதிரி தான். நான் என்னப்பா வில்லன், நான் என்ன வில்லன் நான் சொன்னேன், நீ வந்து போன வாரம் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் கூட வம்புழுத. டேமேஜ் கண்ட்ரோலும் அட்டாக் பண்ணாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, என் பாட்டுக்கு போனேன், ஒன்றை காப்பாற்றலன்னு சொல்லிட்டு என்னை வில்லின்னு சொல்கிற. சரி அதை விட்டு, போன வாரம் வந்து நான் அவன்கிட்ட டீசெண்டாக தானே பேசினேன், நீ என்ன குத்துனேன், நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்து நீ என்ன குத்துனேன், நான் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணனா இல்லாட்டா வேறு எதாவது பண்ணனா, நீ என்ன குத்துனேன், இப்படி தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறியே, கேட்டால் நான் கேட்டவங்கிற. இதில் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க. இந்த பேச்சை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஏப்பா இது ட்ரூ மாக்கிண்டருடைய பேச்சு மாதிரியே இருக்குன்னு. மாறியே இல்லை, அப்படி தான் இருக்குது. ஸோ அதே ஃபார்மேட்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ லீவ் மார்கன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சோனியா டேவில் வந்து ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அவங்க காலில் இன்ஜுரி ஏற்பட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. இப்போ மீண்டும் அவங்களோட இன்ஜுரி வந்து க்யூர் ஆகிட்டு போல இருக்குது. இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சோனியா டேவில் காட்டியிருப்பாங்க. கூடிய சீக்கிரம் மீண்டும் ரசலராக பார்த்தீங்கன்னா திரும்புவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அங்கிளோடைய இன்னையோடைய கியூஆர்பி கூட ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில கேள்விலாம் கேட்டது. ஆக்சுவலி இது வந்து நெட்டிலேருந்து நடந்தது. எனக்கு கேட்ட கேள்வியில் நான் எல்லாத்துக்கும் எஸ்ன்னு தான் போட்டுவிட்டேன். சில பேர் வந்து நோ அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்கள்ல, அவங்களுக்கு வேறு மாதிரி வந்திருக்கும் போல இருக்குது. அவங்களுக்கு எத்த மாதிரி வந்திருக்கு பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குது. ஆக்சுவலி எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்ததுனால கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்கோடு மாதிரி வந்தது. அது வந்து ஆக்சுவலி இந்த சவுதி அரேபியாவோட பின்கோடு. சவுதி அரேபியாவுக்கு அங்களுடைய ரிட்டர்ன் ஆகிறத குறிக்குது போல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்கெல்லாம் ஆகுது. ஸோ நான் எல்லாத்துக்கும் எஸ் தான் கொடுத்தேன், இவங்க எது கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. எனக்கு இந்த அளவுக்குலாம் காட்டல, கொஞ்சம் எஸ்ன்னு ஒரு 10 தடவை கொடுத்தேன், 10 தடவை தான் வந்தது. அதுக்கப்புறமா அந்த பார்த்திங்களா இந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. ஆக்சுவலி இவங்க கொடுத்தவங்களுக்கு எஸ் நோன்னு கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை கொடுத்துருக்காங்க போல இருக்குது. பிலீவ்னா இல்லை, நான் இப்போ பிலீவ் ஆகலை, என்னை மீட் பண்ண ஆசையாக இருக்கா, எஸ் நோ அந்த இல்லை அப்படின்னு போடும்போது அவங்களுக்கு வித்தியாசமாக வந்துருக்கு. சூன் இந்த மாதிரி வந்தது. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று காட்டுறது, ஓப்பன் காட்டுது. இல்லை நம்பர் ஓப்பன் பண்ணேன், இது வெண்டி லெச்சோ அப்படின்னா என்னென்னு தெரில. இப்போ லோச்சோன்னா அந்த கேமில் இதுதான் குறிக்குதா? சரி, சத்தியமாக எனக்கு புரியலப்பா. உங்களுக்கு எதாவது புரிஞ்சு நான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பை.